தரவொழி சும்மா வேணுமனே இப்படி தரக்கூடாது. நல்லா தரணும். சமூகத்தினுடைய சான்றோர் சார் நீங்க டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்களும் திரு குருசாமி அவர்களும் திரு புத்தக அவர்களும் இணைந்து அவருக்கு சிறப்பு செய்கிறார்கள். பொன்னாடை போர்த்தப்படுகிறது. திரு ரமேஷ் அவர்கள் மேடைக்கு சிறப்புரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறார். மணி அவர்கள், பிரகதீஸ்வரன் அவர்கள், வைகுண்டமூர்த்தி அவர்கள், கிருஷ்ணசுவாமி அவர்கள், மூத்த வழக்கறிஞர் சுப்புராஜ் அவர்கள், வேலுசாமி அவர்கள், திரு இளங்கோ மகாலட்சுமி அவர்கள், செந்திலாண்டவன், விநாயகமூர்த்தி, ஜோதிகுமார், அனைவருக்கும் நம்முடைய சாலிய சமூகத்தில் இவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் சாதனை புரிஞ்சு நம்முடைய சாலிய மக்கள் வெளியில உள்ள உலகத்துக்கு காட்டணுங்க. அதுல தலையாய முதன்மையா இருக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், கலசலிங்க ஐயா அவர்கள். அவரு போட்ட அந்த விதை தான் அவர் இருந்த காலத்துல நம்ம சமூகம் தான் அவருக்கு முதன்மையா இருந்தது. அதுக்கு அப்புறம் தான் கல்வி மற்ற வியாபார போக்குவரத்துகள் எல்லாமே. அவர் என்னைக்குமே சமூகம்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவர் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 40 வருஷம் அவரோட பழக்க வழக்கங்கள் உண்டு. அவரு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம சாதிய மாளிகை அவர் உருவாக்கினார். அடுத்து நம்ம காலேஜ் அவர் உருவாக்கினா கூட அது சாதிய மக்களுக்காக வேண்டி பல கன்செஷனில் அட்மிஷன் கொடுக்கறது. இன்னைக்கு அதில் படித்து வந்தவங்க எனக்கே நம்ப முடியலை. இங்கே இருக்கிற பற்றிமான ஒரு சாதாரண பையங்க இன்னைக்கு அமெரிக்கா யூரோப்னு சொல்லி நல்ல ஜாப்ல இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு மனிதர் நம்ம குலத்தில் பிறந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு அப்புறமாக அவரோட பையன் ஸ்ரீதர், அவரும் வருஷம் முழுக்க வந்துகிட்டு இருப்பார். எல்லா மேடையிலையும் இந்த நம்ம சாலிய சமூக மேடைகளை வந்துட்டு இருப்பார். இன்னைக்கு அவரையும் மிஸ் பண்ணுறேன், அவரோட துணைவியார் அறிவழகியும் மிஸ் பண்ணுறேன். அந்த பசங்க அர்ஜுன் ஒன்று அவன் சசியானந்த், அந்த 2 பசங்களுக்கு யாராவது அம்மங்களாவது வந்திருக்கலாம், அந்த 2 பையனும் வந்திருக்கலாம். அவன் ஒரு ஆடும் கூட வரல, பரவாயில்ல. இன்னைக்கு அவர் சொன்னார், விஜய் இன்னைக்கு பதவி ஏற்றுக்கிட்டு இருக்கிறாரு, அவர் தான் இளைஞர், நம்ம எல்லாமே வயசாகி போன டிக்கெட் சொன்னார். அதான் இளைஞர், அதுதான் அவர் அப்பவே சொன்னேன். அதுக்குள்ள இன்னும் விதையெல்லாம் முடிஞ்சு போச்சு, விதை அந்த ஸ்டாக்ல சொன்னார். அதனால எல்லாரும் துடிப்பாதான் இருக்கிறாங்க. சரி, இன்னைக்கு விஜய் வந்திருக்கலாம், எழுச்சின்னு சொல்றாங்க. இல்லை, நமக்கு எழுச்சி இல்லையா, நமக்கு விஷயம் இல்லையா? எல்லாருக்கும் விஷயம் இருக்குது, எல்லாரும் எழுச்சியாக தான் இருக்கிறாங்க. எல்லாருமே இங்கே உட்கார்ந்துருக்கிற அனைவரும் வெற்றியாளர்கள். மேற்கொண்ட அடுத்த லெவல் வெற்றி என்னன்னு தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இளம் தலைமுறை வரட்டும். இங்க ஒருத்தர் வரலையே, எல்லாரும் நீங்க பிடிச்சி எடுத்துட்டு வாங்க. இல்லை, நம்ம அப்பா அம்மா தானே, நம்ம எல்லாருமே அம்மா தானே, அவங்கள பிடிச்சிட்டு எடுத்துட்டு வரணும். அதனால அவங்க இன்னைக்கு அவங்க வேகமா அவங்க வேலையா இருக்கிறாங்க. ஏன்னா சசியானந்தி அர்ஜுன் இன்னைக்கு வந்திருக்கலாம், அந்த 2 பசங்களும் வராம இதை நான் தான் வந்தவொடனே கேட்டாங்க, என்னாச்சுன்னு. ஏதோ காலேஜில் வேலையா இருக்குது, அம்மாவோட இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 6 நாள் போகிறது. இது என்ன இருக்கிறது, ஒரு முக்கியமான நிகழ்வு. இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறது. அவங்க தாத்தா ஆரம்பிச்சு விட்டது, அப்பா வளர்த்து விட்டது, அவங்க அம்மாவும் சேர்ந்தா வளர்த்து விட்டாங்க.
இன்னைக்கு ஏன் இந்த பசங்கள்லாம் வராமல் இருக்காங்கன்னு நான் அதை அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா குருசாமி அவங்க குடும்பத்துக்கு வந்து ரொம்ப வேண்டப்பட்ட ஆள், அதனால போய் சொல்லுவாருன்ற முறையில் தான் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு அவரும் கூட ஒரு அரசியலை பற்றி ஒரு சின்ன இது சொன்னார். நம்ம சமுதாயத்தில் இருந்த ஒரு ஆள் அரசியலில் வரணும், பெரிய ஆளாகணும், வைக்கணும், போகணும். எனக்கு அதெல்லாம் பெரிய கருத்து உடன்பாடு கிடையாது. இருந்தாலும் வந்து நான் மறுக்கலை, வர முடிஞ்சால் வரட்டும். ஏன்னா இன்னைக்கு நம்ம சமுதாயம்னு பார்க்காம இந்த எலெக்ஷனை பார்க்கும்போது அவங்க வந்து யார் வேகமாக இருக்காங்களோ அந்த அரசியலில் ஏதாவது அதை ஒரு தொழிலாக்கி வந்து ஏதாவது சாதிக்க நினைக்கிறாங்களோ அவங்க தான் வர்றாங்க. ஏன்னா நம்ம ஆக சாதிய பிள்ளைங்க, நம்ம சாலிய பிள்ளைங்க தான் சொல்லுவோம். இங்கெல்லாம் எல்லாமே சாந்தமான ஆட்கள், ஒரு வியாபாரம் இது அப்படிதான் போயிட்டுருக்கோம். பெரிய அளவில் யாருமே வந்து நம்ம இது வரைக்கும் அரசியல் யாரும் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்து பண்ண மாதிரி எனக்கு தெரியலை. இல்லை எந்த ஊருக்காக பண்ணியிருக்காங்க நம்ம மக்கள், இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன். இது 7 ஊர்லேயே அவர் எஸ்எஸ் வந்து அது எந்த காலம், அவர் அப்பா தானே, உங்கள் அப்பா தானேப்பா, உங்கள் அப்பா தான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 5 6 அடந்த பேருக்கீங்க, நீங்கள் ஏன் வரல? நீ வந்து அது என்ன படம், அது ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு படம். வாழ்த்து காட்டுகிறேன், எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கிறது. வாழ்த்து காட்டுகிறேன்னா ஏன்னா அந்த டைட்டில் அந்த மாதிரி வாழ்த்து காட்டினா அந்த காலத்தில் நம்ம சமுதாயம் வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்ட சமுதாயமாக இருக்கும்போது வாழ்த்து காட்டுகிறீங்கன்னா அவர் வீரவசனம் பேசி அந்த படம் பயங்கர ஹிட்டு இல்லையா? அது பயங்கர ஹிட்டு. சுஜாதா அதுக்கப்புறம் உங்க அண்ணன் ஒரு படம் எடுத்தாரோ, என்ன கண்ணமாள், என் உயிர் கண்ணமாள். பட் இப்ப எதுக்கு இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து இவங்க வந்து அந்த துறைக்கு போகாட்டாலும், எது சினிமா துறைக்கு போகாட்டாலும் பரவாயில்ல, அரசியல் துறைக்கு போகாட்டாலும் பரவாயில்ல, இன்னைக்கு தொழில வந்து சிறந்து வளர்க்குறாங்க. அதனால தெரியும் எனக்கு. ஏன்னா அவங்க கூட நிறைய நம்ம சரக்கு வாங்கிட்டு இருக்கிறோம். அவங்க நிறுவனத்துல இருந்து நிறைய சரக்கு வந்து எல்லா கடைக்கும் போயிட்டு இருக்குது. அந்த வகையில வந்து அவங்க தொழில வந்து இன்னைக்கு திறம்பட இருக்குது. இன்னைக்கு அந்த தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கிறது. இன்னைக்கு வந்து அருப்புக்கோட்டை சேலை வந்து பயங்கர டிமாண்டா இருக்கிறது. அது இப்ப இது சோசியல் மீடியா வந்த பிறகு சேலை கிடைக்க மாட்டேங்குது, விற்கிறதுக்கு நமக்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வந்து சின்ன ஆட்களா வந்து 100 ரூபா கூட கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அதாவது பைசாவை வந்து மடியில கட்டிட்டு வந்து லேசா வந்துட்டு 100 ரூபா 200 ரூபா கூட கொடுத்து பெரிய கடைக்கு நீங்க கொடுக்கறதுன்னா நீங்க கம்மியாக கொடுப்பீங்க, எங்களுக்கு கூட கொடுங்க, நாங்கள் ரூபாயே கொடுக்குறோம், உடனே கொடுக்குறோம், பில்லு வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம்னு சரக்கு வந்து இவங்கள்ட்ட இருந்தா பிடிக்கிட்டு போறதா கேட்குது. நான் சொல்ல உண்மைதானப்பா, உண்மை அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் இங்கே எங்கே பர்ச்சேஸ் மேனேஜர்லாம் விரட்டிக்கிட்டு இருக்கிறோம். எப்போ சேலையில் விற்கிறதுக்கு சேலையில் என்னடா சார் அவங்க இந்த மாதிரிலாம் வியாபாரம் பண்ணுறாங்க. கடைசியில் நாங்கள் போராடி இவங்கெல்லாம் திட்டுறது, இவங்களை திட்டுறது. இப்போ நீங்கள் சரக்கு ஒழுங்காக கொடுக்க போறியா இல்லை என்ன? அந்த அளவுக்கு தொழில் வந்து இன்னைக்கு பிரமாதமாக இருக்குது. அந்த இன்னைக்கு இப்போ எங்கள் ஊரில் பெருசாக கிடையாது. ஏன்னா இந்த காலத்தில் துண்டுபடி தான் நினைக்கிறேன். இப்போ இவங்க வந்து அந்த வேஸ்டிகள் இன்னைக்குள்ள லேட்டஸ்ட் ஐட்டத்தை கையில் எடுத்துட்டாங்க, அது நல்லா போய்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஈவன் நம்ம தொழிலே இந்த வளர்றதுக்கு எவ்வளோ இருக்கிறது. அது போக நம்ம இப்போ வரக்கூடிய பையன் எல்லாமே வந்து இதை படிச்சுட்டு வந்து ஜாபுக்கு போகணும். மெயினாக ஐடி தான், ஐடி இன்ஜினியரிங் டாக்டர் இந்த 3 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 3 தான் எல்லாருமே வந்து கொடுக்குறாங்க. விட்டாச்சுன்னா ஏதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. இன்னும் தப்பு இல்லை. இந்த மாதிரி தொழிலில் உள்ளவங்க வந்து இன்னும் வந்து இப்போ அந்த பையனை நான் பாராட்ட தான் செய்யறேன். உங்கள் அப்பா மாதிரி அரசியல் போகாமல் இன்னைக்கு தொழில் இருந்து நல்லதான். இந்த அரசியல் வந்து நிரந்தரம் கிடையாது, எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு நாள் மேலே தூக்கி விடும், அடுத்த நாட்களை இறக்கி விட்டுரும். அது இன்னைக்கு பணத்தை வந்து உள்ளே போட்டு பணத்தை சம்பாதிக்கிற மாதிரி இருக்குது. அது எந்த கேரண்டியும் கிடையாது. அதனால நம்ம தொழில் வந்து ஜவுளி தொழில் இல்லை வேற எந்த தொழில் இருக்கலாம். இப்போ இங்கே சென்னையில் உள்ள ஆட்கள் எல்லாமே பில்டர்ஸ், அவங்க லட்சுமி பில்டர்ஸ், அவங்க இந்த பில்டர்ஸ் எல்லாருமே வந்து இன்னைக்கு சென்னையிலே பார்த்தாச்சுன்னா வந்து ஒரு மிட் லெவல் சின்ன லெவலில் வந்து நம்ம ஆட்கள் டாமினேஷன் ரொம்ப அதிகம். எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லாருமே ஒரு பயபக்தியோட வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அளவு இந்த கேபிட்டலாக அதை வச்சுட்டு வந்து நல்ல முறையில் 3-4 பேர் கூட்டு சேர்ந்து அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம தொழிலில் வந்து நிறையா வந்து உள்ள புக ஆரம்பிச்சு, தொழிலில் வந்து எல்லா புக ஆரம்பிச்சுட்டு அதை போக பட்டிக்குலாம் வந்து எல்லாம் அங்கே வந்து ஜவுளி கடை போடுறது, ரீட்டைல் கடை போடுறது, ஹோல்சேல் கடை போடுறது எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கிறாங்க. யாரும் குறைவு வந்து கிடையாது.
அந்த தொழில் போகாத ஆட்கள் எப்படி படித்து வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும், இல்லை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆகணும்னு சொல்லிட்டு அதுவும் இருக்கிறாங்க. ஆக வந்து இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தோட வளர்ச்சி நல்லா தான் இருக்குது. அது எந்த குறையும் நான் பார்க்கல. நானும் கிட்டத்தட்ட 35-40 வருஷமா எனக்கு தெரிஞ்சு அந்த டச்சில் இருக்கும்போது வந்து நம்ம சமுதாய வளர்ச்சி வந்து நல்லா தான் இருக்கிறது. ஈவன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஐயான் கூட வந்து அரசியலில் போகணும் வந்து ஒரு காலத்தில் வந்து உள்ள நுழைஞ்சார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்து கோஷம் போடுங்கடா ஓட்டு யானை சின்னத்தை பார்த்துன்னு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் வந்து அவரும் அதுலேருந்து வெளியே வந்து எதுக்கு இந்த பேடை போட்டு மாரடிக்கிறதுக்கு, ஏன்னா அரசியலில் போனால் வந்து அடுத்தாடு காலை வந்து இழுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்களோட யாரும் தூக்கி விட போகிறதில்லை. நமக்கு திறமை இருந்தால் மேலே வரலாம், திறமை இருந்தால் மேலே வரலாம். இப்போ விஜய் மாதிரி வந்து அவங்களோட திறமை இருந்தால் வரலாம். ஏன்னா அவர்களோட சினிமா பேக்ரவுண்ட் இத்தனையும் வந்து அதை வந்து எங்களுக்கு ஒரு ஆள் தான் இருக்க முடியும். நமக்குன்னு நல்ல தொழில் இருக்குது, நம்ம முன்னோர்கள் நல்ல தொழிலை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த தொழிலை இன்னும் பல பரவலாக பெருக்க முடியும். நம்ம பசங்களாம் வரக்கூடிய பசங்க உணர்ந்து படிக்கிறாங்க, சர்வசாதாரணமாக படிக்கிறாங்க. சர்வசாதாரணமாக ஏதோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க. திடீர்னு அமெரிக்கா போயிடறான். எனக்கு கேட்டாச்சுன்னா 4 லட்சம் சம்பளம்ன்றான், 5 லட்சம் சம்பளம்ன்றான், 2 வீடு அமெரிக்காவில் வாங்கிட்டேன்றான். கேட்கவே வந்து நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து சமூக முன்னேற்றம் நல்லா இருக்கிறது. இந்த வளர்ச்சி வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இது மேலும் மேலும் விருத்தி தான் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு வந்து முழுமையாக இருக்கிறது. இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. வணக்கம். நன்றி திரு